லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவுக்கு பாம்பு கொத்தி இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினையும் அழுதுகிட்டு, ஆதித்யா நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற அந்த விஷத்தை இவளாவே உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் அவன் அப்படியே கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறான். வீட்லேயுமே விஷயம் தெரிஞ்சிருச்சு போல், அதனால நம்ம பையனுக்கு ஆபத்து, வா போகலாம் அப்படின்னு மொத்த ஃபேமிலியும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஒரு வழியாக பொழைச்சிட்டான். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, கரெக்ட் டைமுக்கு உங்கள் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுத்ததுனால தான் நீங்கள் உயிர் பழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எதுவும் ஆகிறதுக்கு என்னோட மனைவி விட்டுருவாளா, அவளோட உண்மையான காதல் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் மொத்த ஃபேமிலியும் அங்கே வந்து பார்க்குறாங்க. ஆதித்யாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் பதறிட்டு போயிட்டு, நீ நல்லா இருக்கீலப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்களும் டாக்டர்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. என் பையனோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் எனக்கெல்லாம் நன்றி சொல்கிறா இருந்தால் இவரோட ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயாவை கை காட்டிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னது ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ தான் என்னோட ஒய்ஃபு, உங்களோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்களுக்கு சமக்கம் வருது. இந்த பொண்ணு என்னோட மருமகளா, நான் இவளை ஏற்றுக்கவே மாட்டேன் இவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வராங்க. டக்குன்னு அவன் போய் தடுத்துடுறான். இங்கே பாருங்கம்மா, இவ என்னோட பொண்டாட்டி, இவளை ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எதிர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, கல்யாணம் பண்ண அடுத்த செகண்ட் இப்படி நம்ம பிள்ளைய மாற்றிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரிப்பா இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, வாப்பா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா அவன் வரமாட்டேங்கிறான். ஜோயாவை தான் இவங்க மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டாங்களே, அப்புறம் எப்படி என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு இப்போ வேறு வழியே இல்லை, பையனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா மருமகளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் நான் இவளை ஏற்றுக்கிறேன், வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி வீட்டுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. எங்கன்னு கேட்டால் நம்ம ஜோயாவோட அப்பா ஸ்டேஷனில் இருக்கிறத பற்றி சொல்லிடுறாங்க. உடனே இவங்க எல்லாரும் கிளம்பி அங்கே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. நம்ம ஆதித்யாவோ, இவர் யார் பிடிச்சி ஜெயிலில் போட்டது, இப்போவே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கான். ஆனால் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும், எங்கே அந்த பேப்பர், அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம ஹீரோயினி கண்ணு முன்னாடியே கிழிச்சிடுறான். எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் இவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இப்போவே இவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவரையும் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அம்மாவும் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணு இறந்து போயிட்டாலோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பொண்ணு உயிரோட வந்தது நினச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் நல்லபடியாக இருமான்னு வாழ்த்தும் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கு செம காண்டாகுது. இங்கேருந்து போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு பொண்டாட்டியை. அப்புறம் நம்ம ஹீரோவோ ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சாரி சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே இவர் பேரை சொன்னீங்க, அதனால தான் இவர் ஜெயிலுக்கு போனார், ஸோ இவர்கிட்ட நீங்கள் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது சாரி கேட்கணுமா, நான் இவர்கிட்ட போய் கேட்கணுமா, நான் இதுக்காகடா சாரி கேட்கணும், உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஒன்று இவருக்கு சுத்தமாக பிடிக்காதுல, அதனால இவர் தான் பண்ணியிருப்பாரோன்னு நான் சந்தேகப்பட்டு அப்படி சொல்லிட்டேன், அதுக்காக நான் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவரோ, போது நிறுத்துங்க உங்கள் ட்ராமாவை, ரோஷனுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையுமே வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா மாமியார் இருக்கிறவங்க ஆர்த்தி தட்டெலாம் ரெடியாக வச்சு நின்றுட்டு இருக்காங்க. வேற வழி எல்லாம் மருமகளாக இப்போ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உன் காலுக்கடியில் பரிசு இருக்குல்ல, அதை தட்டி விட்டுட்டு உள்ள வா, உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச வரா. நம்ம ஹீரோயினி தான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் இவளுமே அவங்க சொன்ன மாதிரி அந்த அரிசியை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர, அவங்களுமே ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறாங்க மருமகளை. பட் இருந்தாலும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி அவளோட ஜுவல்ஸை தான் கழட்டிட்டு இருக்கா ரூமில். அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொமான்ஸும் நடக்குது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கிஸ் பண்ண போகிற சமயத்தில் ஒரு மெசேஜ் சவுண்டு கேட்குது இவளோட ஃபோனில். உடனே இவ டக்குன்னு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதை படித்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உன் புருஷனை கொன்ன கொலகாரனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது ஆதித்யா தான் இவளோட ஃபஸ்ட்டு புருஷனை கொன்னா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தா இவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அப்போ இன்னொரு மெசேஜும் வருது, நீ இந்த விஷயத்தை பற்றி உன் புருஷன்கிட்ட சொல்லி தப்பு பண்ணாத அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி ஆகிட்டாங்க. அதனால ஒருத்தர் எதையுமே மறைக்கக்கூடாது. அதனால உண்மையை சொல்லாண்டு ஆதித்யா அப்படின்னு அவங்ககிட்ட உண்மையை சொல்ல போகிற நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. இருமா நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்யா அங்கேருந்து வெளியே போயிடுறான். அதுக்கப்புறமா இவளுக்கு மெசேஜ் வருது, இங்கே பாரு நீ ஆதித்யா கிட்ட உண்மையை சொல்கிற தப்பை மட்டும் நீ பண்ணிடாத, அப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு வர மெசேஜ் வந்திருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோவுமே என்னாச்சு லைட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவங்களும் பார்க்குறேன் செக் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் இவளுக்குமே கேட்குது. அது போய் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ அதுக்குள்ளே இங்கே ஒரு மெசேஜ் வருது,
அந்த கதவுக்கு பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், அது தெரியாமல் உன் புருஷன் அந்த டோரை போய் ஓப்பன் பண்ண போகிறான், ஸோ அவனோட உயிரை போய் காப்பாற்றுப்போ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. உடனே இவ அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அங்கே கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸில் ஏதாவது ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு அந்த கிஃப்ட் பாக்ஸ் அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே அதை தள்ளி விட்டுறா. கடைசியில் பார்த்தா அதில் கடிகாரம் தான் இருக்குது. என்னாச்சு ஜோயா, உனக்கு ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே கரண்டும் வந்துடுது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. இப்போ திரும்ப இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. அதில் என்னடானா, இப்போ அந்த பாக்ஸில் நான் எதுவும் வச்சு அனுப்பலை, கடிகாரம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு தடவை நீ ஆதித்யா கிட்டே ஏதாவது சொல்லணும்னு முயற்சி பண்ண அப்படின்னா அந்த பாக்ஸில் நான் பாம் தான் வச்சு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் மெசேஜ் வந்திருக்கு. இதை யார் அனுப்புனா அப்படிங்கிறது தெரியல. கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டே என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போனதுனால நம்ம ஹீரோயினோட அந்த ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கலை. அப்போ நம்ம ஹீரோயினை நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ வாஷ்ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஒருவேளை ஆதித்யா தான் உள்ளே இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யான்னு கூப்பிட்டு பார்க்குறா. எந்த சவுண்டுமே இல்லை. அப்புறமா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற பாத்டப்குள்ளே இவளோட அந்த முதல் புருஷன் தான் ரத்த வெள்ளத்தில் படுத்து கிடக்குறான். திடீர்னு அவன் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, ஆதித்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஜோயா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பதட்டத்தோடய போய் வாஷ்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை, இது எல்லாமே கனவு தான் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறமா இவ பயந்துக்கிட்டே முகத்தை கழுவிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோ டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். குட் மார்னிங் சொல்கிறதுக்காக ப்ராக்டிஸ்லாம் வேற பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அச்சுச்சோ அவளுக்கு டீ பிடிக்காதே, காஃபி தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு காஃபியை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுமே ரெடி ஆகிட்டு வெளியே வந்துடுறா. அவளோட அந்த அழகை இவன் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்க்குறீங்க, என்னது காஃபிலாம் கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இது உனக்காக தான் நான் போட்டு வந்த ஜோயா, பெட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆனால் நான் இதை வந்து கிச்சனில் போய் குடிச்சிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, நான் கொஞ்சம் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்குன்னு கேட்டால் இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வந்த முதல் நாள் இல்லையா, ஸோ அதனால இவ தான் சமைக்கணும், அந்த சடங்கை பண்ணுறதுக்காக இவ ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் கிச்சனுக்கெல்லாம் போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் எப்படி ப்ரைவசி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இப்போ ப்ரைவசியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. அதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு வந்து நான் அல்வா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போதே பின்னாடியே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டால், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் சோயா, நீ ஃபஸ்ட் டைம் என் வீட்டு கிச்சனில் நீ சமைக்கிற, உனக்கு எங்கெங்கே எது இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்மால். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அல்வாலாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மாமியார் இருக்கிறவங்களோ எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஹல்வாவை ஊட்டி விட்டுட்டுலாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற மாமியாருக்கு செம காண்டாகுது. இருந்தாலும் இவ்வளோ நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா பையன் சண்டைக்கு வருவானே அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணது யார் என்னங்கிறது தெரியல. உடனே அவங்க அங்கேருந்து வந்து, இங்கே பாரு ஜோயா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க, அவங்க ஒன்றை தான் பார்க்கறதுக்கு வராங்க, ஸோ புது மருமகள் அவங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால நீ அழகாக ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயினும் யாருக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அதாவது இவளோட வெட்டிங் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருப்பா போல். அதை வந்து பார்த்து பத்திரமா ரெடி பண்ணி கொடுங்க, அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபோட்டோவும் டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ஃபோட்டோ வாங்குறது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒருவேளை இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற யோசனை வருது. ஒருவேளை தம்பிக்காரன் தான் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு, இங்கே வாடா, நீ இன்னைக்கு தாண்டா உன்னோட லைஃப்பில் ஒரு உருப்படியான காரியம் பண்ணியிருக்கேன், இங்கே பாரு, இதில் நானும் ஜோயாவை எவ்வளோ அழகாக இருக்கும், இதை நீ எனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குன்னு நினச்சியா, ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப சாரி அண்ணா, நான் இதை பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் என்னை இன்வைட்டே பண்ணலை, அப்புறம் எப்படி நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன், உங்களுக்கு நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேன், நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நீ இதை பண்ணலன்னா வேறு யார் பண்ணியிருப்பா, ஓ அப்பா பண்ணியிருப்பாரா, அப்பா இதை நீங்கள் தானே பண்ணீங்க, ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நானும் இதை பண்ணலைப்பா, நீ என்னையும் தான் கல்யாணத்துக்கு கூப்பிடல, ஸோ இதை யார் பண்ணாருன்னு ஃபஸ்ட்டு விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இது யார் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிச்சிட்டே ரூமுக்கு வரான். அங்கே வந்து நம்ம ஹீரோயின்கிட்டேயுமே வந்து, இங்கே பார்த்தியா சோயா, இதில் நீயும் நானும் எவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் இது யார் சர்ப்ரைஸாக நமக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே, யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒருவேளை இது வட்சல் இசிதாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்க தான் இதை அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினி தான் அதை உண்மையிலே ரெடி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சொல்லவும் அவளுக்கு கோவம் வந்துடுது. ஆமாம், இது அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு செல்லமாக கோச்சிக்கிறா. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு புரியுது, இப்போ ஜோயா இதை நீயா ரெடி பண்ண, ரொம்ப சூப்பராக இருக்குது ஜோயா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு இதை சர்ப்ரைஸாக தான் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ பெண்ணை உனக்கு சர்ப்ரைஸ் தானே வேணும், அதை நானே உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுருப்பான் போல். அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்ருக்கான். அதில் வந்து இவங்க கல்யாணத்தன்னைக்கு 7 வாக்குறுதிகள் 7 சத்தியம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதையுமே போட்டு ஒரு ஃபோட்டோவாக அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறா. இது ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இதை நான் இங்கே மாட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கே மாட்டி வைக்க போகும்போது வேணும்னே அவன் கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கான். ஜோயா நான் கீழே விழ போகிறேன் புடின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினி அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் கீழே விழுந்துடுறான்.
போயிடுறான். தலையிலையுமே அடிபட்டுருச்சு, இங்கே நடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு உண்மையிலேயே தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னதும் இருங்க நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இவன் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி கூட இருந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி மூட் ஆஃப் ஆகுறா. இருந்தாலுமே அதை பெருசாக அவங்ககிட்ட காட்டிக்கல. ஆனால் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாரு ஜோயா, நீ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு தானே அப்செட்டாக இருக்க. சாரி ஜோயா, நான் அதை இங்கேருந்து எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல விடுங்க, என்னதான் இருந்தாலும் இது அவங்களோட ரூமு தானே, ஸோ அவங்களோட திங்ஸ் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இல்லை, இது இனிமேல் உன்னோட ரூமு, சாரி நம்மளோட ரூமு, அதனால நம்ம சம்மந்தப்பட்ட திங்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு மாமியார் சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கா. அவளை எப்படியே அவன் வரைக்க பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால், என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருந்தால் நான் பார்க்காம என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நெத்தியில் வந்து குங்குமம் வச்சிட்ருக்கான். சரி நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு அவனை அனுப்பி வச்சிடுறா. அப்போ வெயிட்டரும் வந்து ஜூஸை கொடுத்துட்டு போகிறான். இப்போ இவளுக்கு மெசேஜ் வருது திரும்பவும். அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை யாரோ கண்ணால் பார்த்த மாதிரியே மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க. இதை படிச்சு அவளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாடி ஒரு ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் எடுத்து குடின்னு வர மெசேஜ் வந்துருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஒருவேளை கேமரா ஏதாவது வச்சு வாட்ச் பண்ணுறாங்களோ அப்படின்னு வேற பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. அதில் பார்த்தா மாமனார் காரில் உட்காந்துட்டு ஃபோன் பேசுகிற மாதிரியே ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் காரில் உட்காந்து அதே மாதிரியே ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் என்ன வந்திருக்குன்னா, இப்போ நீ மட்டும் இந்த ஜூஸை குடிக்கல அப்படின்னா காரில் உட்காந்துருக்கவனோட மாமனார் மேலே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் வந்திருக்கு. உடனே நம்ம ஹீரோயினே பயந்துக்கிட்டு அந்த ஜூஸை குடிச்சிடுறா. ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறது, நம்ம ஹீரோயினை யார் மிரட்டுறா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.